ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா CGL 2023 ஜூலை 25 ஷிஃப்ட் 4 மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். மொதல் கொஷனில் என்ன கேட்டிருக்கான்? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். எஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணலாம்? எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, டி இஸ் ஈக்குவல் டு 1, யூ இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இதில் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்றேன். 1 + 1 + 2 - 1 divided by 1 - 1 - 2 - 1 கிடைக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ +1க்கு -1 கேன்சல் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே +1க்கு -1 கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே என்ன வரும்? -3 வரும், இங்கே +3 வரும். ஸோ என்னோட இது என்ன ரிசல்ட் என்ன? -1 வருது. இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் -1 வருதோ அதுதான் எனக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ 1 - 1 divided by 1 + 1 -1 -1க்கு +1 கேன்சல், -1க்கு +1 கேன்சல், எனக்கு என்ன வருது? 1ன்றது வருது. இங்கே என்ன இருக்குது? 1 + 1 + 1 divided by 1 - 1 + 1 +1க்கு -1 கேன்சல், 3ன்னு வருது. இது என்னோட ஆன்சர் கிடையாது. ஸோ +1 + 1 -1 1 -1 -1 என்னாகும்? +1க்கு -1 கேன்சல், இங்கே +1க்கு -1 கேன்சல், இங்கே எனக்கு ஆனால் -1 வருது. இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் டயகனல் ஆஃப் ஏ கியூப் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி கேட்டிருந்தானா டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? A√3யா? ஸோ A√3 தான் வந்து எனக்கு என்ன 7√3 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன? 7ன்னு வரும். கேட்குறது வால்யூம். அப்போ ஏ கியூபோட வேல்யூ என்ன? 343ன்னு வரும். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஏசியோட வேல்யூ 12. ஏசியோட வேல்யூ 12ன்னு சொல்லியாச்சு. இங்கே 4 சென்டிமீட்டர்னா இங்கே 4 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ இது என்ன வரும்? 8 சென்டிமீட்டர். இங்கே 8 சென்டிமீட்டர்னா இங்கே 8 சென்டிமீட்டராக இருக்கும். கரெக்டாக? சரி, ஓகே. இதை நம்ம ரெண்டு விதமாக வந்து அப்ரோச் பண்ணலாம். இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஒரு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா 4 + x² ப்ளஸ் இது என்ன வரும்? 12 வருமா? 12² இஸ் ஈக்குவல் டு 8 + x² இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு டைம் அதிகமாகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா அசியூம் பண்ணிப்போம். இங்கே 12ன்னு வந்திருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 4 5 3 4 5யா? ஓகே. 3 4 5 அப்படின்ற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதோட இன் ரேடியஸ் எவ்வளோவா இருக்க போகுது? இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 3 + 4 - 5 divided by 2 என்ன வருது? 1ன்னு வருது. இதோட இன் ரேடியஸ் என்னது? 1. இதை நான் இதோட கம்பேர் பண்ணுறேன். இந்த 1 தான் இந்த 4ஆக இருந்ததுன்னா, இந்த 1 தான் இங்கே இருக்கக்கூடிய 4ஆக இருந்ததுன்னா என்னது? 12 எவ்வளோவா இருக்கும்? தட் மீன்ஸ் இந்த 4 பார்ட் எவ்வளோவா இருக்கும்? 4 பார்ட் எவ்வளோவா இருக்கும்? 16ஆக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை மட்டும் திருப்பி போட்டுக்கலாம். 3 4ன்னு. இப்போ பாருங்கள், 1 பார்ட் தான் 4ஆக இருந்ததுன்னா 3 பார்ட் எவ்வளோ வரும்? 12ன்னு வந்துடும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ 4 பார்ட் எவ்வளோ வரும்? 4 பார்ட்ன்றது 16. ஆன்சர் இஸ் இங்கே 16ன்னு வரும். ஆன்சர் இஸ் 16. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 2 3 இதை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கான். √2 - √3 divided by √2 + √3 கான்ஜுகேட் எடுத்துடலாமா? ஸோ அப்போ √3 - √3 divided by √2 + இல்லை √3 √2 - √3. அப்போ இங்கே என்ன வரும்? -1 வரும். இங்கே a² + b² - 2√6. அப்போ இங்கே 5 - 2√6 divided by -1. இந்த -1 மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 2√6 - 5ன்னு வரும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எஸ் என்ன பண்ணுறான்? 50,000 ரெண்டு அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுறான்னா டெபாசிட் பண்ணுறான். ஒரு அக்கௌண்ட்டு 8% ரேட்டு, இன்னொன்று வந்து 12% ரேட்டு. ஒரு வருஷம் கழித்து அவனுக்கு டோட்டலாக 5,200 கிடைக்குது. 12%ல் அவன் விட்டதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறான். அதாவது 12%ல் எவ்வளோ காசு வந்து விட்டுருக்கான்? தட் மீன்ஸ் 50,000 இருக்குது. அதில் வந்து ஒரு பார்ட்டை வந்து ஒரு ஸ்கீம்லேயும் இன்னொரு பார்ட்டை அந்த 8% ஸ்கீம்லேயும் வந்து 8% ஸ்கீம் அண்ட் 12% ஸ்கீம்னு வந்து 2 ஸ்கீமில் விட்டுருக்கான். இதுதான் கேட்குறது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னு அதை அலிகேஷனில் எடுத்துக்கலாம். 8% 12% கம்பைண்டாக இது எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட்ன்றது 5,200 ரூபா. அதை நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்னா பர்சன்டேஜுக்கு மாற்றிடுறேன்.
50,000 இன்ட்டு 100 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு 2 ஜீரோக்கு இங்கே ஒரு 2 ஜீரோ. எவ்வளோ வருது? 10.4ன்னு வருமா? ஸோ 10.4% தான் கம்பைன்ட். இப்போ நான் இதை மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா 1.6ன்னு கிடைக்கும், இங்கே மைனஸ் பண்ணால் 2.4ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து என்னென்னா பார்ட் ரேஷியோ பார்ட், அதாவது 1.6 பார்ட் 1.6 எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா 2:3ன்னு வரும். ஸோ இப்போது டோட்டல் 5 பார்ட், இந்த 5 பார்ட் தான் 50,000னா எனக்கு தேவை 12%ல் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ 3 பார்ட்டில் எவ்வளோன்னு பார்க்கணும். 3 பார்ட்டில் எவ்வளோ? 30,000ன்னு கிடைக்கும். அடுத்து ஒரு கியூபாய்டோட சைடு கொடுத்துருக்கான் 4, 6, 8. அதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பரில் வந்து சுற்றுறாங்க. சுற்றிட்டு மறுபடியும் அந்த பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா விரிச்சிட்டு அந்த ஒரு ஸ்கொயர் பேப்பர், ஓகேவா, அது ஸ்கொயராக வந்து மாற்றுறாங்க. அந்த ஸ்கொயரோட சைடு என்னன்றதான் கேள்வி. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்ட் கண்டுபிடிக்கலாமா? 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் என்னது HL. ஓகே, ஸோ 2 இன்ட்டு 4 இன்ட்டு 6 24 ப்ளஸ் 48 ப்ளஸ் என்ன வரும்? இது ஒரு 32ன்னு வரும். 80 104 104னா 104 இன்ட்டு 2 208. ஸோ 208ன்னு வந்துடுச்சு. இதுதான் என்னோடய டிஎஸ்ஏ. இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கொயராக வந்து மாற்றிடுறாங்க. ஸோ ஸ்கொயராக மாற்றிட்டேன் அப்படின்னா அதோட சைடு என்ன? அப்போது 208 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா ஏவோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கேள்வி. இந்த 208 வந்து எந்த ஸ்கொயர் நம்பருக்கு உள்ளே இருக்குது அப்படின்றத பாருங்கள். 196க்கு உள்ளேயும் அதே மாதிரி 225க்கு உள்ளேயும் இருக்குது. கரெக்டாக 14க்கும் 15க்கும் நடுவில் இருக்குது. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து 14 பாயிண்ட் சம்திங் தான் வரப்போகுது. ஆன்சரை பாருங்கள், 14.42. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தருண் ஓன்ட் எ plot of land having an area that was 10% more than the area of the plot owned by பாஷா. பாஷா 10 பார்ட் வச்சுருக்கான்னா தருண் எவ்வளோ வச்சுருப்பான்? 10% அதிகமாக 11% வச்சுருப்பான். ஓகேவா? ஸோ நக்குல் வந்து 40% அதிகமாக வச்சுருக்கான். யாரை விடனா? பாஷா விட. இல்லை சாரி, தருணை விட. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இஃப் த ஏரியா, இந்த தருணியை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு 11, இங்கே ஒரு 11 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது பாஷாக்கு 100 பார்ட் இருக்கும், தருணுக்கு 110 பார்ட் இருக்கும். அதே மாதிரி நக்குலுக்கு எவ்வளோ பார்ட் இருக்கும்னா 145 பார்ட் இருக்கும். ஓகேவா? இப்போது நக்குலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கான். 2695. இந்த 154 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நார்மலாக அப்படியே எழுதிக்கிறேன். 14 இன்ட்டு 11 பார்ட் தான் எவ்வளோனா 2695னா பாஷாவோட பார்ட் எவ்வளோ? பாஷா 100 பார்ட் எவ்வளோன்றதா என்னோடய கேள்வி. 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 2, இது ஒரு 4, 4, இது ஒரு 5. அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 7 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். இது ஒரு 2 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ், இது ஒரு 5 டைம்ஸ். அகைன் நான் கேன்சல் பண்ணுறேன் 50. ஸோ 35 இன்ட்டு 50 எவ்வளோ வரும்? 1750 வரும். நெக்ஸ்ட்டு மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்கான், அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கான். டிஸ்கவுண்ட் எவ்வளோன்றது தான் என்னோடய கேள்வி. இப்போது 15990 தான் என்னோடய மார்க் ப்ரைஸ். விற்றது எவ்வளோனா 12792க்கு விற்றுருக்கான். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இது 8 18 1 8 9 1 3 3918க்கு தான் என்ன பண்ணியிருக்கான்னா உன்னோட மொத்த டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். கீழே 15990 இன்ட்டு 100. இதை பண்ணால் என்ன கிடைக்கும்? இது பண்ணால் 5 டைம்ஸ் வருமா? 3198 இன்ட்டு 5 டைம்ஸ் பண்ணோன்னா இது வரும். ஸோ 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணால் 20% தான் என்னோடய டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ROQவோட வேல்யூ 100ன்னு, PSRோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? PSRோட வேல்யூ தான் நம்மளை கேட்குறது. கரெக்டாக? இப்போது இது வந்து என்ன வரும்? இங்கே 80 டிகிரி வருமா? ஏன்னா ஃபுல்லாக 180 டிகிரி, இது 80 டிகிரி வரும். சென்டரில் இந்த ஆர்க்கு மேக் பண்ணுற ஆங்கிள் சென்டரில் 80 இருந்ததுன்னா சர்க்கம்ஃபரன்ஸில் எவ்வளோவா இருக்கும்? இதில் பாதி இருக்குமா? ஸோ 40 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? போலீஸ் திருட வந்து எஸ்கேப் ஆகிறான். போலீஸ் எவ்வளோ நேரம் கழித்து ஸ்பாட் பண்ணுறான்னா 4 நிமிஷம் கழித்து ஸ்பாட் பண்ணுறான். இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறான்? ஓட ஆரம்பிக்கிறான்.
16 minutes after the police started to chase the thief, there is still a gap of 200 meter between the two. அதாவது 16 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுது, 200 மீட்டர் கேப் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே இருக்குது. அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்பாட் ஆஃப் த கிரைம் வில் த police catch up of the thief and what is the speed of the policeman? போலீஸ்மேனோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறான். இதில் வந்து ஒரு டேட்டா கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு போதும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்வீனியன்ட்டுக்கு போலீஸோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஈஸி. இப்போது 4 நிமிஷம் கழித்து தான் வந்து போலீஸ் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த 4 நிமிஷத்தில் திருடன் கண்டிப்பாக ஓடி இருக்கணுமா? ஸோ டைம் இன்ட்டு ஸ்பீடு தான் என்னோட என்ன வரும், டிஸ்டன்ஸுன்றது வரும். டைம் வந்து 4 மினிட்ஸில் இருக்குது, டிவைடட் பை 60 போட்டு ஹவர்ஸாக மாற்றிக்கிறேன், கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1 கிலோமீட்டர் வருது. அதாவது போலீஸ்க்கும் திருடனுக்கும் நடுவில் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். தட் மீன்ஸ் 1000 மீட்டர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த 1000 மீட்டர்னு எடுத்துக்கலாம். 1000 மீட்டர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. 16 நிமிஷம் கழித்து அவங்க ரெண்டு பேருக்கும் 200 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் 800 மீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து 800 மீட்டர் வந்து போலீஸு திருடனை வந்து சேஸ் பண்ணியிருக்கான். சப்போஸ் இந்த 200 மீட்டர் இல்லாமல் ரெண்டு பேருமே போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த 16 நிமிஷத்தில். இப்போ நம்மளோட ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்றது எப்படி வரும், 800 டிவைடட் பை 16 நிமிஷம் இன்ட்டு 60 போட்டுக்கிறேன், ஏன்னா எல்லாமே மீட்டரில் இருக்குது. 5 டிவைடட் பை 18 ஹோல் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸு வந்து போலீஸோட ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம், மைனஸ் தீஃபோட ஸ்பீடு எவ்வளோ 15. ஓகேவா? இந்த 18 வந்து மேலே போய்க்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ஒரு 5 டைம்ஸ் வரும், 0னா 5 டைம்ஸ். ஓகே, இது ஒரு 3 டைம்ஸ் வரும். அகைன் 5க்கு 5 கேன்சல். ஸோ எக்ஸ் மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 18. அதாவது போலீஸ் எவ்வளோ ஸ்பீடில் ஓடி இருக்கான்னா 18 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் ஓடி இருக்கான். நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க தேவையில்ல, டைரெக்டாகவே இப்படி போட்டுக்க வேண்டியதான். அடுத்து இங்கே என்ன சொல்கிறான், சேலரியோட ஆவரேஜ் அமௌண்ட் கேட்குறான். இதில் அப்படியே ஆவரேஜ் எடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 20 100 செஞ்சிக்கலாமா, 4 7 10 11 2 0 வருது, டிவைடட் பை 1 2 3 4 டிவைடட் பை 4 எவ்வளோ வரும், 2. இப்படியே பண்ணிப்போமே, 110னா 4 டைம்ஸ் 2னா 8 30 7 டைம்ஸ் 28 2னா 5 275ன்னு வருமா. ஆன்சர் இஸ் 275000. என்னடா இவன் பாயிண்டெல்லாம் வைக்காமல் ஒரு மாதிரி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு பாயிண்டில் வந்தாலும் பாயிண்டில் வரலன்னு இங்கே 0 தான் வரப்போகுது. அதனால் நான் டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான், a + b - c இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா வச்சு போட்டுக்க வேண்டியதான். ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா இங்கே c இருக்க வேண்டிய இடத்துல -c அப்படின்றது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ab - bc - ca இந்த வேல்யூவை முதல்ல கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா என்ன வரும், இதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். 400 - 152 இஸ் ஈக்குவல் டு 152 is equal to 2 into AB minus BC minus CA. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை 152 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு என்ன வரும், 400 152 கேன்சல் பண்ணோன்னா 39 8 4 2 248 வருது. 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 124 தான் என்னோட AB minus BC minus CAவாக இருக்கும். கரெக்டாக? இப்போ ஃபார்முலா அப்படியே போட்டுடலாமா, 20 into 152 minus 124 எவ்வளோ வருது, 152 minus 124 14. இது ஒரு 8 2 28ன்னு வருது. ஸோ 20 into 28 எவ்வளோ, 560. இது என்னடா இது ஒன்றுமே புரியலன்னு பார்த்தீங்கன்னா a³ + b³ - c³ + 3abcயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a + b + c இன்ட்டு, அதாவது இங்கே மைனஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் வரும், a² + b² + c² minus ab minus bc minus ca. இதை தான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்னாச்சு, 10 நாளில் வந்து ப்ராஜெக்டை முடிக்கணுமா, எக்ஸ் மெம்பர்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு நாளும் 2 பேர் வந்து ட்ராப் ஆகிட்டே போகிறாங்க. இது ஆல்ரெடி ஒரு
இதில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஆளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆகிடுது, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இது மொதல் நாள், இது ரெண்டாவது நாள், இது மூணாவது நாள். மூணாவது நாளில் பார்த்தீங்கன்னா 2 × 2 கிடைக்குது. ஃபஸ்ட்டு நாளில் 2 × 1 இந்த இடம். அப்போது எனக்கு 15வது நாளில் என்ன கிடைக்கும், 14 × 2ன்னு கிடைக்குமா? ஸோ 14 × 2 அப்படின்னா என்ன வரும், 14 × 2னா 28ன்னு வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 28ன்றது எனக்கு கடைசியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸை ஆட் பண்ணால் எனக்கு 15x கிடைக்கும். மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கிட்டு 2 + 4 + ... 28. போன இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணேன். இந்த தடவை என்ன பண்ணுறேன்னா 2வை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். 1 + 2 + 14 வரைக்கும் போகும். இதை நீங்கள் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், மொத்தத்தையும் ஆட் பண்ணோம். 14 × 15 / 2, அதாவது n × n + 1 / 2 தான் அது. என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா, 7. ஸோ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டா 5x = 2 × 7 × 15 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 3 2s are 6, 6 × 7 42. எக்ஸோட வேல்யூ 42. நெக்ஸ்ட்டு 20 women 15 men சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 6 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஒரே ஒரு உமனுக்கு மட்டும் 150 டேஸ் ஆகுது அதே ஒர்க்கை முடிக்க. ஒரே ஒரு உமன் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ், 30. இப்போ நான் இதை 6ஆல் கேன்சல் பண்ணுறேன், 5ன்னு வந்துடுச்சு. ஸோ 4 women + 3 men = 5 women. அப்போ இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இல்லை, இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன வரும், 3 men = 1 women. அப்போ men is to womenோட ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ 1:3. என்ன பண்ணிக்கலாம், எதுலையாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுமா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 150 தான் எனக்கு அப்போது டோட்டல் ஒர்க்காக இருக்கும். சிங்கிள் மென் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு தான் கேட்குறான். எக்ஸ் எவ்வளோ ஆகும், 450 டேஸ் ஆகும். 4 men working together can finish a work in 18 days. ஓகே, எத்தனை பேர் தேவை, 12 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்க. எக்ஸு அதாவது 4 + x, அதாவது எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் தேவை, ஹவு மெனி மோர் மென்னு கேட்டிருக்கான். ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, ப்ளஸ் எக்ஸு 12 நாளில் முடிக்க. என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, 3 டைம்ஸ், அகைன் கேன்சல் பண்ணால் 6, இந்த 4 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2ன்னு வந்துடும். ஸோ x = 2, 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா தேவை. அடுத்து இங்கே பாருங்கள், cos A = sin B when A + B = 90 degree. இங்கே cos Aவும் sin Bயும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது ரெண்டுமே ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும்னு அர்த்தம். ஸோ 40 degree + x = + 30 degree = 90 degree. அப்போ 70 அந்த பக்கம் போச்சுன்னா 20, x = 20. நான் என்ன பண்ணுறேன்னா 40 லிட்டர் மிக்சர், 40 லிட்டரு வந்து மிக்சர் இருக்குது. 25% ஆல்கஹால், 75% வாட்டர். தட் மீன்ஸ் 1:3 ரேஷியோவில் இருக்குது. 4 பார்ட் தான் 40 அப்படின்னா 40 லிட்டர்னா இப்போ இங்கே என்ன இருக்கும், 10 லிட்டர் இருக்கும், இங்கே 30 லிட்டர் இருக்கும். தட் மீன்ஸ் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் எவ்வளோ லிட்டர் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 10 லிட்டர் வாட்டரை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, இங்கே 40, இங்கே 10 லிட்டர் அப்படின்றது கிடைக்குது. இப்போது ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆல்கஹால் எவ்வளோ, 10 இருக்குது. டோட்டல் எவ்வளோ, 50 லிட்டர் × 100. நம்ம அதை கேன்சல் பண்ணால் எத்தனை வரும், 20%ன்னு வரும். நெக்ஸ்ட்டு, இது ஒரு சூப்பரான கொஸ்டின். ஒரு சர்க்குலர் ரேஸ் வந்து இருக்குது, சரியா? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பியும் கியூவும் ஆப்போசிட் சைடில் வந்து போகிறாங்க. நமக்கு லென்த்லாம் தேவையில்லை, ஓகேவா? பியும் கியூவும் ஆப்போசிட் சைடில் போகிறாங்க. அவங்களோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்கான். அவங்களோட ஸ்பீட் ரேஷியோ எடுத்துக்கிறேன். பியும் கியூவோட ஸ்பீட் ரேஷியோ என்னென்னா 6:10. ஆப்போசிட் சைடில் போகிறாங்க. கேன்சல் பண்ணோன்னா 3:5ன்னு வந்துடுச்சு. இப்போது நான் இந்த 3:5 ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கா. இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன்னா 8ன்னு வரும். இந்த 8ன்றது என்னென்னா 8 பாயிண்டில் அவங்க மீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் 1 2 3 4 5 6 7 8 8 பாயிண்டில் அவங்க மீட் பண்ணிப்பாங்க அப்படின்றது அர்த்தம், சரியா? அதுவும் இல்லாமல்
இங்கே மீட்டிங் அப்படின்றதுனால டைம் கான்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். அப்போ 3 பார்ட் வந்து பி கவர் பண்ணியிருந்தானா 5 பார்ட் வந்து கியூ கவர் பண்ணியிருப்பான். தட் மீன்ஸ் பி கியூ. பி வந்து 3 பார்ட் கவர் பண்ணியிருக்கான். 1 2 3 பார்ட் இங்கே கவர் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டான், கவர் பண்ணிட்டான். அப்படின்னா கியூ எத்தனை பார்ட்டு கவர் பண்ணுவோம் பாருங்கள். 1 இப்படி எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 பார்ட் வந்து யார் கவர் பண்ணுவா, கியூ கவர் பண்ணுவான். ஓகேவா, கியூ கவர் பண்ணுவான். இப்போ அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஸ்பீடு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்பீடு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் மறுபடியும் குறைஞ்சிரும். அப்போது பி இப்போ என்ன பண்ண போகிறான், பி இங்கே இருக்கிறவன், கியூ இங்கே இருக்கிறவன். பி என்ன பண்ண போகிறான், 5 பார்ட்டு டிஸ்டன்ஸை கவர் பண்ண போகிறான். கியூ 3 பார்ட் டிஸ்டன்ஸை கவர் பண்ண போகிறான். மறுபடியும் என்ன பண்ணிப்பாங்க, அதே இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. ஸோ போத் பி அண்ட் கியூ வில் ரீச் அட் த சேம் டைம். மறுபடியும் மீட்டிங் பாயிண்ட்டை சேம் டைமில் ரீச் பண்ணிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சர்க்குலர் ரேஸுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா, முதல்ல சின்ன ப்ராக்கெட்டுக்கு போங்க. சின்ன ப்ராக்கெட்டில் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து அப்படியே பெருசு. 8p - 4q + 10p. அப்போ இது எவ்வளோ வரும், 18pன்னு வரும். 18p - 4q. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மைனஸ், இது ஒரு ப்ளஸ் 3q. 3qவா, அப்போ இது என்ன வரும், 7q. 18p + 7q. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், 18p - 7q -7pன்னு இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் -7 + 18 என்ன வரும், 11p வரும் -7q. 11p - 7q. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா ஆவரேஜ் கொடுத்துருக்கான். 1992லேருந்து 97 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆவரேஜ் என்ன அப்படின்றதான். சரி, அதை நம்ம லாஸ்ட்டில் போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் ப்ரொபோஷனல் தான் கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோஷனல் நான் ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கணும். a + b into a - b whole cube into a + b whole cube into a - b. சரியா. ஸோ இது ரெண்டுமே வந்து மல்டிப்ளை ஆகிடும். a⁴ கிடைக்கும். a + b பவர் 4, இது a - b பவர் 4. அப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டோன்னா a - b ஸ்கொயர் a + b ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 44ஆல் எது டிவைட் ஆகுது அப்படின்றத கேட்குறான். ஸோ 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகிருக்கணும். அதே மாதிரி 11ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகிருக்கணும். பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 4ஆல் எது டிவைட் ஆகுது, இது டிவைட் ஆகுது, இது டிவைட் ஆகலை, இது டிவைட் ஆகுது, இது டிவைட் ஆகுது. ஸோ இது எலிமினேட் பண்ணிட்டேன். 11ஆல் எது டிவைட் ஆகுது, இது 2 10 10 11, இது டிவைட் ஆகலை. நெக்ஸ்ட்டு இது 13 15, இது பாருங்க 10 தான் வருது, -10ன்னு 5, இதுவும் டிவைட் ஆகலை. 12 18, இது எவ்வளோ வருது, 7 11. ஸோ இது கண்டிப்பாக டிவைட் ஆகுது. அப்போ ஆன்சர் இஸ் 5 4 7 3 6. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேல்குலேட்டிவான கொஷின். இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இங்கே சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு தான் கான்செப்ட் இருக்குது. ஓகேவா. இந்த 4ம் இந்த எக்ஸும் சிமிலராக இருக்குது. அதே மாதிரி இந்த 6ம் இந்த 9ம் சிமிலராக இருக்குது. அப்போ 6 / 9 = 4 / x. கேன்சல் பண்ணோன்னா 2/3, அகைன் கேன்சல் பண்ணால் 2, x = 6. இப்போ நெக்ஸ்ட்டு 1/sin - sin θ. 1/sin - sin. அப்போ என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 - sin² வரும். அது cos² θ /sin θ. பிரித்து எடுத்துக்கலாமா. cos sin into cos. cos/sin என்ன, cot. cot into cos. cos into cot எல்லாம் ஒன்று தான். ஓகே. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 சம்மை வந்து பார்த்துடலாம். இப்போது நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னா இதெல்லாம் தான் இருக்குது. என்னது, இதெல்லாம் தான் இருக்குது. சரியா. அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 5.7 10.15 12.16 70 போட்டுக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. 10.22 24.23 அப்புறம் 31.36. ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், இது ஒரு 11 13 16 22 2 2 9 10 11 13 15 18 8 1
6 6 6 8 12 13 3 1 1 2 3 4 6 9 ஸோ 93.82 வருது. டிவைடட் பை என்ன பண்ணோம் 1 2 3 4 5 6 6ஆல் பண்ணோம். ஸோ 6ஆல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும் 1 டைம்ஸ் வரும் 6 3 3 5 டைம்ஸ் வருமா 5 30 அகைன் 3 8 6 டைம் பண்ணலாமா அப்போ தான் 36ன்னு வரும். இதுக்கப்புறம் பண்ண தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இல்லை வேணாம் பண்ணிக்கலாம் அதுக்கும் 2 அடுத்து 2ன்னு வருது 22 3 டைம்ஸ் தான் வருது. ஸோ அப்போது 15.63 15.6 தான் இருக்குது. இதுதான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது கொடுத்துருக்கானா 1600 மேங்கோவை 120 பர் டசன்னு வாங்குகிறான். அதாவது ஒரு மேங்கோவை 10 ரூபாய்க்கு வாங்குகிறான். 10 ரூபா ரேட்டு. அப்போ எவ்வளோ வருது 1600னா மொத்தம் 16,000 ரூபாய் ஆகுது. அவனோட சிபி வந்து 16,000. அதில் 900 மேங்கோவை 15 ரூபா ஒரு மேங்கோ அப்படின்னு விற்கிறான். அப்போ எவ்வளோ வரும் 9 × 5,000 கரெக்டா இல்லை 900 × 15 எவ்வளோ வரும் 135,000 வருமா? ஏன்னா ஓகே கரெக்டாக தான் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படி விற்கிறான், இப்படி செல் பண்ணுறான் 13,500. மீதி இருக்கிற மேங்கோவை 14 ரூபான்னு விற்கிறான். மீதி எவ்வளோ மேங்கோ இருக்கும் 900னா 700 மேங்கோ இருக்கும். 700 மேங்கோவை அவன் ஒரு மேங்கோ 14 ரூபான்னு விற்கிறான். ஸோ 8 2 900 9800 சரியா 00332 23,300 ரூபா அப்படின்றது ஆகுது அவனுக்கு. சரியா செல்லிங் ப்ரைஸாக அவன் மொத்தமாக விற்றுறான். 16,000 ரூபா அவனோட காஸ்ட் ப்ரைஸு, 23,300 ரூபா அவனோட என்னது செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வரும் 4,000 7,000 7,300 ரூபா அப்படின்றது அவனோட ப்ராஃபிட்டாக வரும். 1600 × 000 × 100 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுறேன், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். 730 டிவைடட் பை 16 730 டிவைடட் பை 16னா 16 4s 16 6 ஆர் 96 வரும். 16 4s ஆர் ஓகேவா 64. இது ஒரு 6 9 90. மறுபடியும் இப்போ என்ன வரும் 16 × 6 பண்ணால் 96 போயிடும். ஸோ 5 இங்கே 45 இதில் இருக்குன்னா இதில் ஒன்றுத்தில் மட்டும்தான் இருக்குது. ஓகே நம்ம செஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன் ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காம இருந்தால் அது நல்லா இருக்காது. ஓகேவா தேங்க்யூ.